சேலன் மாங்காய். சேலன் மாங்காய் என்ன விலை? என்ன வறுத்த குழம்பான் மாம்பழம் என்ன விலை? இது என்ன மாங்காய்? இது வந்து எடுக்க வேண்டாம், தங்களை முகத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னோட கொஞ்சம் முரண்பாடாக போட்டு, அப்போ நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கொண்டு வந்தால் என்ன முகம் காட்டக்கூடாது. மற்றது வந்து ஆனால் இது என்ன மாங்காய்? ஐயா எத்தனை வயசு? எப்படி தொழில் இதில் செய்து விளையக்கூடிய மாதிரி இருக்கும்? 9 கிலோப்பழம் 1500 ரூபா. மக்கள் அவனுடைய வியாபாரம் செய்யணும். வணக்கம் தமிழ் உறவுகள் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்றைக்கு வந்து எங்கே வந்திருக்கு வந்து பார்த்தா, இன்றைக்கு வந்து நான் இந்த மருதாவோட பழக்கடையை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பழ சீசன், மாம்பழ சீசன். இந்த மாம்பழ சீசனுக்கு அதிகமான பழங்கள் வந்து என்ன செய்யணும்னா மருதாங்க அந்த என்னென்ன பழங்கள் வருது, என்னென்ன விலைகளில் போகுது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சிடுங்க. மறக்காமல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து சொன்னால் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் தாங்க. வாங்க, என்னென்ன பழங்கள் எப்படி என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த பாருங்க பழக்கடைக்குள்ளே வந்துட்டேன். இதான் பழக்கடை பாருங்க. வகை வகையாக மாம்பழங்கள். இது வந்து சேலன் மாங்காய். சேலன் மாங்காய் என்ன விலை? என்ன ஒரு கூட என்ன விலை? தண்ணீராயிரம். கிட்டத்தட்ட எத்தனை மாங்காய் இருக்கும் ஒரு கூட? 170. ஒரு கூட வந்து தண்ணீராயிரம். சேலன் மாங்காய் இப்ப மண்ணிராயிரம். இன்னும் ஒரு 15-20 நாள் போக 25 அப்படிதான். இது வந்து புலாட். இது என்ன மாம்பழம்? இது என்ன விலை இந்த மாம்பழம்? இது கிலோ 300 ரூபா. என்ன மாம்பழம்? மெல்சர். இது பாண்டி. செம்பாடு என்ன விலை? இதுல இருக்க எல்லாமே கிலோ 300 ரூபா மாம்பழம் பாருங்க. ஐயளவா சப்பட்டா என்ன விலை கிலோ? இது வந்து கிலோ 250 ரூபா பாருங்க இந்த மாம்பழம். வியாபாரம் வந்து அமௌண்ட் நடந்து நீங்க தெரியும். வறுத்த குழம்பான் மாம்பழம் என்ன விலை? 300 கிலோ. வறுத்த குழம்பான் மாம்பழம் கிலோ 300 ரூபா. ஹோல்சேலாக விற்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து எடுக்கலாம். இது என்ன மாங்காய்? இது வந்து ஒரு புளி மாங்காய். இது ஒரு புளி மாங்காய், கொய்யாக்கா மாதிரி இருக்கு. அது கலாவட்டி. வித்தியாசமான பேருகளா இருக்கு மாங்காய் பேருகள். இங்கே வந்து ஐயா எடுத்து போட்டு இருக்காரு பாருங்க. இஞ்சாலையும் சேலன் மாம்பழம். இது மாங்காய். இஞ்சால கருத்த குழம்பான் பாருங்க. இந்த கருத்த குழம்பான் மாம்பழம் வந்து கிலோ 600 ரூபா. உண்மையாவே இது பெரிய மாம்பழம். இந்த வடிவாம இருக்கு பாக்க. இஞ்சாலையும் இருக்கு. கூட மாம்பழம் தான் பாருங்க. சில்லறைக்கு வந்து இதுல முன்னுக்கு விற்க மாட்டேன். இதுல வந்து ஹோல்சேலா எடுக்கிறாங்கள வந்து எடுத்துக்கொண்டு போய் வேற சந்தையில் ரோட்டோர கடைகள் எல்லாம் வச்சு என்ன செய்யணும்னு சொன்னா சில்லறை விலைக்கு விற்பினோம். ஆனா இது என்ன மாங்கான்னு? மெல்சர். இந்த பாருங்க மெல்சர். இது மாம்பழம் என்னன்னு? மெல்சர் மாம்பழம். இந்த பாருங்க. இது என்ன விலை போகுது? கிலோ 300 ரூபா பாருங்க. வியாபாரம் தளர்வுறான நடந்து இந்த அதிகளவான வியாபாரிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. 10 கிலோ 15 கிலோன்னு சொன்னா இங்க வந்து நீங்க வாங்கலாம், மலிவா வாங்கி கொண்டு போகலாம். அது வந்து பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு மாம்பழம்.
இது என்ன மாம்பழம் ஐயா? அம்பலவி என்ன? ரைட், இந்தா பாருங்க. அம்பலவி என்ன விலை போகுது கிலோ? 300 350 போகுது. என்ன காயை பொறுத்து விலைகள் என்ன செய்யணும்னா போகுது. இது கருத்த குளமானோ ஐயா? கொடிக்கருப்பு. இது என்ன விலை போகுது? 250 கிலோ, 250. இந்த பாருங்க. நாங்கள் இப்போ ஐயாவோட கைக போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க மாம்பழ வியாபாரம் தான் செய்கிறீங்களோ? மாம்பழ வியாபாரம் பழக்கடை இப்போ பழங்கள் எல்லாம் அப்படி இப்போ மெலியோ விலையோ? இப்போ கொஞ்சம் கருத்த குழம்பா நின்றுட்டுது. அப்போ மற்ற பழங்கள் கொஞ்சம் சூடாக வந்துட்டு கொஞ்சம் தட்டுப்பாடு தான். அப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே. ஹோல்சேலாக இங்கே வந்தால் மாம்பழம் மெலிவாக வாங்கலாம் இல்லை? இங்கேதான் வெளியே இருந்து வருது. கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் நிறைய இடங்களுக்கு இங்கே இருந்தால் மாம்பழம் போகுது என்ன ஐயா? ஆமாம் இங்கேருந்து போகுது. அம்புள்ள எங்கும் போகுது. ஆனால் இங்கே வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் மாம்பழம் தான் கூட. கோயில் தினங்கள் கூட தான். கோயில்களுக்கு ரொம்ப பேர் எடுப்பு முக்கியமான கிராமம். அப்போ பலவாக இங்கே ஊருக்கு தான் ஓடுது. வெளிநாட்டுக்காக வந்தாலும் சாப்பிடுது. கூடுதலாக என்ன மாம்பழம் ஐயா? சுவை கருத்த குழம்பு தான். கருத்த குழம்பு தான். முதலாம் முறை கருத்த குழம்பு தான். ஜப்பான் ஜாமான். ஐயாக்கு எத்தனை வயசு? 60. எப்படி ஐயா தொழில் இதில் செய்து உழையக்கூடிய மாதிரி இருக்கும்? தொழில் வேணும், நாளை கூட 3 நாளைக்கு எடுக்க வேணும். அப்படிதான் பழைய வியாபாரம் வந்து அப்படிதான். இப்போ சீசனுக்கு தான் எப்படி மாம்பழங்கள் வருது? எனக்கு வர மாதிரி இப்போ வந்து இந்த பட்டாவோட எடுத்து கூடிய அளவுக்கு வந்துடுது வருது. ஆனால் இப்போ சீசன் இல்லாத என்ன தொழில் செய்றீங்க நீங்க? சீசன் இல்லாட்டினா நாங்கள் தோட்டம் கிடக்கு விவசாயம் மாறி மாறி தொழிலை செய்ய வேண்டிய கோயில்களும் பார்க்குறேன். கோயில். அப்ப அதிகளவா என்ன மாம்பழம் மருதாவண சந்தை பெறுறது? இங்க இப்போ வந்து கருத்த குழம்பு விளைவிக்கிறேன். எல்லாரும் அதான் கொண்டறிவினா. யாழ்ப்பாணத்துல ஃபுல்லா கருத்த குழம்பு தான் கொண்டறிவினா. விரும்பி எடுக்கிறது கருத்த குழம்பு தான். இது கொஞ்சம் அது இல்லாத ரொம்ப இது தட்டுப்பாடா கொஞ்சம் விழாப்பழம் விற்கணும். விழாப்பழம் இங்க இதுதான் சீசன் தானே, மரம் தானே. வீட்டுக்கு 2 மரம். அப்ப இங்க விழாப்பழம் மெலிவா எடுக்கலாம். விழாப்பழம் இங்க ஏரியான இங்க போலாம் 5 200 250 நல்ல பெரிய தினங்கள் வந்துட்டா இப்போ அவனி சவுதிகள் எல்லாம் வந்தா ஒரு 2000 3000 விற்கும். சரி ஐயா, காய்ச்சல சந்தோஷம். இந்தியாவில் பாருங்க பிலாப்பழங்கள். பிலாப்பழம் 1500 ரூபாயா பாருங்க. சாப்பிட்டா தான் தெரியும் இனிப்பா இனிப்பு இல்லைன்னா. ஆனால் விலைக்கு ஓகே மெலிவு. 1 2 3 5 6 7 8 9 பிலாப்பழம் 1500 ரூபா. இந்தியாவில் பாருங்க அம்மாவும் பிலாப்பழம் கொண்டு வந்து விற்கிறா. கூடுதலாக மாம்பழம் பிலாப்பழங்கள்லாம் நான் அதிக அளவாக என்ன செய்யணும் சொன்னால் இங்கே இருக்குது. வாகனங்களை கொண்டு வந்து பாருங்க. பழங்களை ஒவ்வொரு தரம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏற்றி கொண்டு போயினோம். நீங்கள் மாம்பழம் 5 பாருங்க. ஐயா ஒரு ஆள் மாம்பழம் சைக்கிளில் கொண்டு போகிறார். 2 கூடையில் கட்டி பார்த்தீங்களா? அதோட எல்லாமே பக்கத்தில் வைக்கிறீங்க. நிறுத்தி இருக்கு 45 கிலோ அவ்வளோ மாம்பழம். பழக்கடைக்காரனையாக எடுத்தது. அதை பழக்கடையில் போட்டு விற்பினோம். நீங்கள் சில்லறையா இங்கே வந்து சில்லறையாக வாங்கணும்னு சொன்னால் இந்தியாவில் பழக்கடைகள் இருக்குது பாருங்க. சில்லறையாக நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இங்கே வந்து பழக்கடைகளையும் வாங்கிக்கொள்ளலாம். இந்தியாவில் பாருங்க பழக்கடைகள் இருக்குது. பழக்கடையில் வந்து மாம்பழத்தை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இந்த எல்லாம் வயது அம்மாக்கெல்லாம் வியாபாரம் நடக்குது. அதில் இளநீ இருக்குது, பப்பாப்பழம் இருக்குது, பலாப்பழம், அன்னாசி பழம். இந்த பாருங்க ஜாலிய மக்கள் ஆளுடைய வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய பலாப்பழங்கள் இருக்கு. இங்கே அன்னாசி பழம், அதிகமான மாம்பழங்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கு. கூடையில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற மாம்பழம் வந்து கருத்த குளமான் மாம்பழம். இது இப்போ அண்ணாக்கள் என்ன சேர்க்கணும்னு சொன்னால் வாகனத்தில் கொண்டு வந்து இறக்கிருக்கணும் பாருங்க. அதோட வந்து இதில் பார்க்குற மாம்பழம் வந்து அம்பளவி. இதுவும் வந்து சூப்பர் நல்ல சுவையாக இருக்கும். அம்பளவி வந்து 250 ரூபாண்டு அண்ணா சொன்னவர். மற்றது இந்தியாவில் இருக்கிற கருத்த குளமான் மாம்பழம் வந்து ஒவ்வொரு சைஸுக்கு ஒவ்வொரு விலை.
அதோட பழத்தின் அந்த தன்மைக்கும் ஒரு விலையில் வந்து மாறுபடுது. பாருங்க, ஒவ்வொரு கூடையாக கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஒரு கூடையில் என்ன கிட்டத்தட்ட எத்தனை கிலோ வரும்? 40 கிலோ வருமே. இந்த பாருங்க அண்மையாக கொண்டு வந்து இந்த பாருங்க தங்களுடைய வீடுகளில் இருக்கிற வாழைக்குலைகள் எல்லாத்தையுமே இங்கே வியாபாரத்துக்காக கொண்டு வரணும். பாருங்க ஓகே உறவுகளே, மாம்பழ சந்தை வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்ன மாம்பழம் வந்து என்னென்ன விலை போகுது, எப்படி மருதாவட சந்தையில் வந்தால் கூடுதலாக வந்து எல்லா வகை மாம்பழத்தையும் வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். இந்த மாம்பழ வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சில அண்ணாக்கள் சொன்னால் கொஞ்சம் எனக்கு தடையாக இருந்துச்சுன்னா, வீடியோ எடுக்க வேண்டாம், தங்களோட முகத்தை காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னோட கொஞ்சம் முரண்பாடாக போட்டு, அப்போ நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். கொண்டு வந்தால் என் முகம் காட்டக்கூடாது. மற்றது வந்து யூடியூப்பில் வந்து நிறைய பேர் தவறாக போடினோம் வியாபாரங்களை குறித்து, இங்கே ஒரு விலை எடுக்கணும், அங்கே ஒரு விலை விற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்பர் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி வந்து எடுத்து டிக்டாக்லேயோ சரி, யூடியூப்லேயோ சரி, ஃபேஸ்புக்கில் சரி போடினோம். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படின்னு என்ன செய்யணும் நான் சொல்லிச்சினோம். அப்போ நான் என்ன செய்யலான்னு சொன்னால் அவைக்கு விளக்கம் கொடுத்தேன். எல்லாரையுமே என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அந்த மட்டத்தில் நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு சிலர் என்ன செய்யணும், இப்படியான காரியம் செய்து கொண்டு இருக்கிறேன் தான். அதுக்காக நாங்கள் அப்படி என்ன செய்ய மாட்டோம். உங்களோட வியாபாரத்தை தாக்கி இந்த வீடியோவுக்கு நாங்கள் பதிவிட மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அங்கே இருக்கிற பெரும்பாலான ஆட்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சம்மதித்தவை. ஒரு சிலர் மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களை முகம் காட்டப்படணும்னு சொல்லிட்டு அவன் முகம் நான் காட்டையில். யூடியூப்பர்ஸ், யாழ்ப்பாணத்தில் யூடியூப்பர்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்கள் வீடியோ எடுக்கிற பொழுது யாருடைய அனுமதி கேட்டு தான், எல்லாரும் அனுமதியும் கேட்டு தான் வீடியோ எடுக்கணும். வீடியோ முகம் காட்டக்கூடாதுன்னு சொன்னால் அவன் முகம் நாங்கள் ஒரு காலமே காட்டக்கூடாது. என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, மாம்பழ வியாபாரமாக இருந்தாலும் சரி, இப்படி தொகையாக எடுக்க அவன் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் மெலிவாக தான் எடுப்பினோம். ஆனால் அதை சில்லறை விலைக்கு விற்க வந்து அவைக்கு ஒரு லாபம் வச்சு தான் என்ன செய்யணும் விற்பினம். இப்போ கிலோ 300 மாம்பழம் அடிக்கணும்னு சொன்னால் 400-500 விற்கணும். ஏன்னு சொன்னால் அவர் வந்து மினக்கற கூலி, வாகன பெட்ரோல் செலவு, அதோட வந்து இப்போது ஒரு கூடையில் வந்து 50 கிலோ பழம் எடுத்துகிட்டு போயணும்னு சொன்னால் கண்டிப்பாக 50 கிலோவும் வந்து விற்று உழைப்படிப்பினமான்னு சொன்னால் இல்லை, கண்டிப்பாக அதில் 10 கிலோ பழம் என்ன செய்யணும்னு சொன்னால் அழுகும். அதோட வந்து எடுத்த விலையை விட சில டைமில் என்ன செய்யணும்னு சொன்னால் குறைச்சி விற்பினோம். இப்போ தொழிலில் வந்து ஒரு 200 வச்சு வியாபாரம் செய்தால் தான் வந்து அந்த அழுகிறது எறிஞ்சதெல்லாம் கை கணக்காக வந்து சரியாக வரும். அப்போ நாங்கள் வீடியோக்கள் யூடியூபர்ஸ் மாதிரி வந்து இது எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் வீடியோ போடணும். யாருடைய தொழிலையும் தாக்கி நாங்கள் ஒரு காலமே வீடியோ போடக்கூடாது. அப்போ நான் அவைக்கு வந்து விளக்கம் கொடுத்துறேன். நாங்களும் சரியாக என்ன சொல்லணும்னு சொன்னால் விளங்கி கொள்ளணும். இதை விளங்கி நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி நல்லபடியாக வீடியோ போடுறீங்க. ஒரு சிலர் செய்கிற பிள்ளையால் வந்து எல்லா யூடியூப்பருமே என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கினோம். உண்மையாகவே யூடியூப்பரை பற்றி நிறைய விமர்சனங்கள் இப்போ போய்கொண்டு இருக்குது. அதை சிந்தித்து ஒவ்வொரு யூடியூப்பரும் செயல்படுங்கோ. ஓகே, வேறு என்ன மாம்பழ வீடியோ பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து யூடியூபர்ஸ் ஒவ்வொரு தடவை நீங்கள் அவதானமாக வீடியோக்கள் எடுங்கோ. யாருமே எந்த பொருளாக இருந்தாலும் யாழ்ப்பாணத்தில் ஏதோ ஒரு லாபத்தில் வச்சு தான் வியாபாரம் செய்கிறீங்க. அதான் ஒரு கட்டமைப்பு, ஒரு வியாபாரம் எல்லாமே அப்படி தான் நாங்கள் வாங்குகிறோம். அதுக்காக குறிப்பிட்ட தொழில்களை மட்டும் நாங்கள் அப்படி அவை எப்படி விற்கணும் இப்படி விற்கணும்னு சொல்லி போடக்கூடாது. உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்ன வீடியோக்கள் போட என்ன செய்யணும்னு சொன்னால் முயற்சிக்கிறோம். ஓகே, ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.